மற்றொரு சொத்துக்களை வாங்க, மற்ற சொத்துக்கள்லாம் நீங்க விலை கொடுத்தா வாங்க போறீங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அதை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் கொடுத்துருக்குறது. மூலிகை தன்னைக்கு மூலிகை செடிக்கு காப்பு கட்டி இது வேற வந்து நீங்க கையில கட்டிட்டீங்கன்னா, இல்லை வலது கையில இல்லைன்னா நீங்க உங்களோட இடத்துல வச்சிட்டீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வாங்குற அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியமும் வசதியும் தருவோம். முள்ளங்கி செடிக்கு முருங்கை தன்னைக்கு செவ்வாய் வரையில காப்பு கட்டணும். செவ்வாய் வரை இல்லை சுக்கரை வரையில காப்பு கட்டுங்க. இந்த சொத்துனா இட சம்பந்தமான ஒரு பூமி வாங்குறது, இடம் வாங்குறது, ஒரு இடத்த வாங்க முடியல இல்லை ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நிலம் இருக்கு இல்லை வந்து ஒரு வீடு இருக்கு அதை நம்ம விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண அவங்க எழுதி கொடுத்துட மாட்டாங்க. நீங்க பணம் கட்டுறவங்க எழுதி கொடுப்பாங்க. அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த இது கொடுக்குறது. அடுத்து இந்த சொத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எங்க இருந்தாலும் வரும். முள்ளங்கி செடி கூட உங்களுக்கு கிடைக்காதா என்ன? அல்ல இது கூட உங்களுக்கு சொல்லணும். இது அந்த சமையல் செய்யற முல்லை செடி தானே அது? நம்ம சமையல் செய்யணுமா? யாரது? வீட்டுல சமையல் செய்யற அந்த முல்லை தான் செடி தானே அது? அதுவும் முள்ளங்கி தாங்க. சரி சிகப்பு முள்ளங்கி எடுத்துறேன். சரி, அதுல வெள்ளை முல்லை. வெள்ளை முள்ளங்கி விட சிகப்பு முள்ளங்கி நல்லா இருக்கும். சரி.